பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ் லவ்ஸ் ஆல் டெய்லி பைபிள் ஸ்கூலுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் உங்களை ஆசீர்வதித்து வரவேற்கிறேன். சில்ட்ரன், உங்களை மூடுங்க. அன்பு நிறைந்த ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்திலே துதிக்கிறோம் ஐயா. அப்பா, பிள்ளைகள் வேதத்தை தியானிக்கிற தியானம் இன்பமாகட்டும் ஆண்டவரே. தேனிலும் தேனிலும் மதுரமாகட்டும் அப்பா. பொன்னிலும் பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்க உங்க வார்த்தையை தியானிக்கிற பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஐயா. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம் பிள்ளைகள் 1000 மடங்கு நன்றாக இருக்கட்டும் அப்பா. ரத்தத்தினால் பிள்ளைகளை வேடியடைத்து காத்துக்கொள்ளும். சுகத்தாலே, பலத்தாலே, ஆரோக்கியத்தாலே நிரப்பி ஆசீர்வதியும். நன்மையினால் வாயை திருப்தியாக்குவேன் என்று சொன்னீரே கர்த்தாவே. பிள்ளைகளின் வாயை நன்மையினால் திருப்தியாக்குவீராகப்பா. ஒவ்வொருவரும் சாட்சிகள் எழும்பட்டும். பிள்ளைகளும் பெற்றெடுத்த உள்ளங்களும் ஆண்டவரை மகிழட்டும் ஐயா. இந்த டெய்லி பைபிள் ஸ்கூல்ல கலந்து கொள்வதின் ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவர் கண் காணட்டும். வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளின் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கட்டும் அப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம். 2ஆம் வசனம். இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்னே போய் உமக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்றும். 3ஆம் வசனம். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாகும் என்றும் தீர்க்கதரிசன ஆகமங்களில் எழுதியிருக்கிற பிரகாரமாய். 4ஆம் வசனம். யோவான் வனாந்திரத்தில் ஞானஸ்தானம் கொடுத்து பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான். 5ஆம் வசனம். அப்பொழுது யூதேயா தேசத்தார் அனைவரும் எருசலேம் நகரத்தார் யாவருக்கும் அவனிடத்துக்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்தானம் பெற்றார்கள். 6ஆம் வசனம். யோவான் ஒட்டகமயிர் உடையை தரித்து தன் அறையில் வர்க்கச்சையை கட்டி கொண்டவனாயும் வெட்டுக்கிளியும் காட்டு தேனையும் புசிக்கிறனாயும் இருந்தான். 7ஆம் வசனம். அவன், என்னிலும் வல்லவர் ஒருவர் எனக்கு பின் வருகிறார், அவருடைய பாதரட்சைகளின் வாரை குனிந்து அவிழ்க்கிறதுக்கும் நான் பாத்திரன் அல்ல. 8ஆம் வசனம். நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன், அவரோ பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று பிரசங்கித்தான். 9ஆம் வசனம். அந்த நாட்களில் இயேசு கலிலேயாவில் உள்ள நசரேத்திலிருந்து வந்து யோர்தான் நதியில் யோவானால் ஞானஸ்தானம் பெற்றார். 10ஆம் வசனம். அவர் ஜலத்திலிருந்து கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டதையும் ஆவியானவர் புறாவைப் போல் தம்மேல் இறங்குகிறதையும் கண்டார். 11ஆம் வசனம். அன்றியும் நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. 12ஆம் வசனம். உடனே ஆவியானவர் அவரை வனாந்திரத்துக்கு போகும்படி ஏவினார். 13ஆம் வசனம். அவர் வனாந்திரத்திலே 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களின் நடுவிலே சஞ்சரித்து கொண்டிருந்தார். தேவதூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். 14ஆம் வசனம். யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவிலே வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து. 15ஆம் வசனம். காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். 16ஆம் வசனம். அவர் கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாயிருந்த சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற பொழுது அவர்களை கண்டார். 17ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். 18ஆம் வசனம். உடனே அவர்கள் தங்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். 19ஆம் வசனம். அவர் அவ்விடம் விட்டு சற்று அப்புறம் போன பொழுது செபதேயாவின் குமாரன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் படவிலே வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிறதை கண்டு. 20ஆம் வசனம். உடனே அவர்களையும் அழைத்தார். அப்பொழுது அவர்கள் தங்கள் தகப்பனாகிய செபதேயாவை கூலி ஆட்களோட படவிலே விட்டு அவருக்கு பின் சென்றார்கள்.
21 பின்பு கப்பர்நகமுக்கு போனார்கள். உடனே அவர் ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து போதகம் பண்ணினார். 22 அவர் வேத பாரகரைப் போல போதியாமல் அதிகாரம் உடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியினால் அவருடைய போதகத்தை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். 23 அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவியுடைய ஒரு மனுஷன் இருந்தான். 24 அவன், ஐயோ, நசரனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். 25 அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார்கள். 26 உடனே அந்த அசுத்த ஆவி அவனை அலக்கழித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டது. 27 எல்லோரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன? இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது? இவர் அதிகாரத்தோடே அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று தங்களுக்குள்ளே ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். 28 அது முதல் அவருடைய கீர்த்தி கலிலேயா நாடெங்கும் பிரசித்தமாயிற்று. 29 உடனே அவர்கள் ஜெப ஆலயத்தை விட்டு புறப்பட்டு யாக்கோபோடும் யோவானோடும் கூட சீமோன், அந்திரேயா என்பவர்களுடைய வீட்டில் பிரவேசித்தார்கள். 30 அங்கே சீமோனுடைய மாமி ஜரமாய் கிடந்தாள். உடனே அவர்கள் அவளை குறித்து அவருக்கு சொன்னார்கள். 31 அவர் கிட்டே போய் அவள் கையை பிடித்து அவளை தூக்கிவிட்டார். உடனே ஜரம் அவளை விட்டு நீங்கிற்று. அப்பொழுது அவள் அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். 32 சாயங்காலமாகி சூரியன் அஸ்தமித்த பொழுது சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். 33 பட்டணத்தார் எல்லோரும் வீட்டு வாசலுக்கு முன்பாக கூடி வந்தார்கள். 34 பலவிதமான வியாதிகளால் உபத்திரவப்பட்டிருந்த அநேகரை அவர் சொஸ்தமாக்கி அநேக பிசாசுகளையும் துரத்திவிட்டார். அந்த பிசாசுகள் தம்மை அறிந்திருந்தபடியால் அவைகள் பேசுகிறதற்கு அவர் இடம் கொடுக்கவில்லை. 35 அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்துக்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். 36 சீமோனும் அவனோட இருந்தவர்களும் அவரை பின்தொடர்ந்து போய் 37 அவரை கண்டபொழுது, உம்மை எல்லோரும் தேடுகிறார்கள் என்று சொன்னார்கள். 38 அவர்களை அவர் நோக்கி, அடுத்த ஊர்களிலும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டுமாதலால் அவ்விடங்களுக்கு போவோம் வாருங்கள், இதற்காகவே புறப்பட்டு வந்தேன் என்று சொல்லி 39 கலிலேயா நாடெங்கும் அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டும் பிசாசுகளை துரத்தி கொண்டும் இருந்தார். 40 அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். 41 இயேசு மனதுருகி கையை நீட்டு அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். 42 இப்படி அவர் சொன்னவுடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. அவன் சுத்தமானான். 43 அப்பொழுது அவர் அவனை நோக்கி, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. 44 ஆயினும் நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து, நீ சுத்தமானது நிமித்தம் மோசே கட்டளையிட்டிருக்கிறவைகளை அவர்களுக்கு சாட்சியாக செலுத்து என்று கண்டிப்பாய் சொல்லி உடனே அவனை அனுப்பிவிட்டார். 45 அவனோ புறப்பட்டு போய் இந்த சங்கதி எங்கும் விளங்கும்படியாக பிரசித்தம் பண்ண தொடங்கினான். அதனால் அவர் வெளியரங்கமாய் பட்டணத்தில் பிரவேசிக்க கூடாமல் வெளியே வனாந்தரமான இடங்களில் தங்கியிருந்தார். எத்திசையிலும் இருந்து ஜனங்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். சில்ட்ரன்ஸ், மார்க்கு 1 அதிகாரம் முழுவதுமாக படித்ததை கேட்டீங்க இல்லையா? ஏசப்பா யோவான் ஸ்நானனால என்ன பண்ணாரா? ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டாராம். அப்போது ஏசப்பாவே இந்த பூமிக்கு வந்து ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டார். அப்படி என்றால் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம கூட என்ன பண்ணணும்? ரட்சிக்கப்பட்ட பிறகு நிச்சயமாக ஞானஸ்தானம் எடுக்கணும். ஓகேவா சில்ட்ரன்ஸ்? அதை நம்ம மனசில் பதிய வச்சுக்கணும். நிறைய பேர் ஏசப்பாவை விசுவாசிக்கிறேன்னு சொல்லுவாங்க, ஏசப்பாவை நம்புகிறேன்னு சொல்லுவாங்க, ஏசப்பா தான் எனக்கு எல்லாமேன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. அது தவிர நம்ம செய்யவே கூடாது சில்ட்ரன்ஸ். ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ளணும். ஏசப்பாவை விசுவாசிக்கிறதுக்கு, ரட்சிக்கப்பட்டதற்கு அடையாளமே ஞானஸ்தானம் தான். ஓகேங்களா? நமக்கு முன்மாதிரியாக ஏசப்பா என்ன பண்ணார்? ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டார். அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற நாமும்
நிச்சயமாக ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ளணும். ஓகேவா சில்ட்ரன்ஸ்? ஆன்ட்டி ஞானஸ்தானம் எடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொன்ன உடனே போய் உங்கள் சபையில் எனக்கு ஞானஸ்தானம் கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க. அதாவது சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது, குழந்தையாக இருக்கும் பொழுது ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஞானஸ்தானம் குழந்தைகளுக்கு கொடுக்கவும் கூடாது. ஞானஸ்தானம் எப்பொழுது கொடுக்கணும், எந்த வயசில் கொடுக்கணும் அப்படின்னா, வயது வரம்பு இல்லை. ஆனால் குழந்தைகளுக்கு தெரியாது ஏசப்பா நமக்காக மரித்தாரு, நமக்காக உயிரோடு எழுந்தாருன்றது குழந்தைகளுக்கு, பிள்ளைகளுக்கு தெரியாது இல்லையா? அதனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஏசப்பா எனக்காக இந்த பூமியில் பிறந்தாரு, எனக்காக மரித்தாரு, எனக்காக உயிரோடு எழுந்தாரு, இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் என்ற ஞானம் வந்த பிறகு ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்வது தான் சிறந்தது. ஓகேங்களா? ஞானம் வந்த பிறகு ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். சில்ட்ரன்ஸ், இப்போ உங்களுக்கு கேள்வி கேட்கலாமா? சீமோனுடைய மாமிக்கு இருந்த ஜரம் அவளை விட்டு நீங்கிற்று. அப்பொழுது அவள் அவர்களுக்கு டேஷ் பணிவிடை செய்தாள், படுத்து தூங்கினாள், அவள் வேலையை பார்த்தாள். இதில் சரியான விடைய எழுதி அழகாக எழுதி ஆன்ட்டிக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க சில்ட்ரன்ஸ்.